ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றத எந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வீட்டுக்கெல்லாம் வந்ததுமே அண்ணன் இந்த மாதிரி நீ வந்தோடனே கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க, குமாரோடைய அடுத்த கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கலாமான்னுன்றாங்க. ஏன்னா இப்படியே விட்டதுக்கப்புறமா தள்ளி தள்ளி போகணும், அதனால தான் உங்களை கேட்டுட்டு முடிவெடுக்கலான்ட்டு தான்றாங்க. சரிடா ஆரம்பின்றாங்க. அண்ணன் உண்மையாக சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாடா ஆரம்பிங்க, அதுக்கான வேலைகளை செஞ்சிடலாம் அப்படின்றாங்க. சரிங்கண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே அப்படின்றாங்க. உடனே இதெல்லாம் தேவையே தம்பின்றாங்க. ஏன்னா இப்போ இந்த கல்யாணம் எதுக்கு, அது இல்லாத எனக்கும் அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாதுன்றாங்க. அந்த பொண்ணு நடந்துக்கிறதும் சரி, அந்த பொண்ணுடைய குடும்பத்துல இருந்து நம்ம கட்டி கூட்டிட்டு வர்றதும் சரி எனக்கு சரியப்படலைன்றாங்க. அந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சே நம்ம குமாருக்கு கட்டி வைக்கணுமான்றாங்க. அப்போ எனக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நீங்களாம் முடிவு எடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு குமார் சொல்லிட்டு இருக்காங்க. இதானே எனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிடக்கூடாது இல்ல, அது உங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காதுன்றாங்க. குமார் நீ நினைக்கிற மாதிரியே இல்லை சரியா, நான் உனக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு ஒன்றும் நினைக்கலையேன்றாங்க. அந்த பொண்ணு வேண்டான்னு நான் சொல்றேன்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா தேவையில்லாம நீ தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ நான் தேவையில்லாம வேணும்ன்ட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு அந்த பொண்ணு வேண்டான்றாங்க. அண்ணி எல்லாம் நிச்சயதார்த்தெல்லாம் ஓகே, இப்ப அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி ஆரம்பத்துல இருந்து நாங்க அதை தானே தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு வேண்டாம் செட் ஆகாது அப்படின்ட்டு. ஆனா நீங்க யாருடைய பேச்சுமே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டீங்க தம்பி. ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளுங்க தம்பின்றாங்க. ஆனா அதை கேட்காம நீங்க எதுக்காக இப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்ட்டு ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க அண்ணன், யார் என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும், அதுவும் அந்த பொண்ணு கூட தான் குமார் கல்யாணம் நடக்கும்ன்றாங்க. குமார் நீ உங்க சொல்றதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத அண்ணி, உங்க பேச்சை மீறன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா குமாருக்கு அவங்க கூட தான் கல்யாணம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க வடிவு. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.